முருங்கைக்காய் இதை கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. வெந்துக்கிட்டு இருக்க முருங்கைக்காயில் இந்த கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூள் கொஞ்சமும் போடணுங்க. போட்டு இது நல்லா வெந்த உடனே எடுத்துக்கணும். கடாயில் ஆயில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணணுங்க. இது கொஞ்சம் நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போது இந்த கருவேப்பிலை இலை இருக்குது இல்லைங்களா, இதை இதில் போடணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது வேக வச்ச இந்த முருங்கைக்காயை இதில் சேர்த்துடணும். இந்த முருங்கைக்காய் கூட இந்த மொத்தப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. காரம் வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து இதோட சேர்த்துடணுங்க. பொடியை சேர்த்து இதில் நல்லா இப்படி கிளறி விட்டுறணுங்க. இப்போ இதில் கொஞ்சம் சைடில் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. போட்டு கொஞ்சமாக ஃப்ரை ஆனவுடனே இதை எடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையவும் இப்படி சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்காய் ஃப்ரை ரெடிங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க.